ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதானும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி லெமன் இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். இதை லெமன் சேவைன்னு கூட சொல்லுவாங்க. சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் இடியாப்பம் பண்ணுறதுக்கு இடியாப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் இடியாப்பம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை லேசாக வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வரும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க. இப்போது இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இடியாப்பம் எப்படி பர்ஃபெக்டாக செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுத்தாச்சு. மாவோட பதம் பாருங்கள், நல்ல ஒரு கோல மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ மாவை வறுத்தாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல சூடான தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு மாவு வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடான தண்ணி ஊற்றி பிணையும் போது தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இடியாப்பம் மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கரண்டியாலேயே கலந்து கொடுங்க. கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவை வந்து அது போல் ரொம்ப டைட்டாக பிணைய வேண்டாங்க, கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம புளியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. பிணைஞ்ச மாவை நம்ம இடியாப்ப உரலில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இடியாப்ப உரலில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் புளியறதுக்கு இது போல் ஒரு இட்லி தட்டில் நம்ம புழிஞ்சிக்கலாங்க. மாவு வந்து நம்ம லூஸாக பிணைஞ்சதுனால பாருங்கள், இடியாப்பம் நல்லா புளியறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இப்போ நான் இது போல் இடியாப்பம் பிழிஞ்சிட்டேங்க. இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. இடியாப்பம் ஒரே ஆவிலேயே வெந்து வந்துடும் சீக்கிரமாக. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது இடியாப்பம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் இது போல் எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் வரும். அதே போல் அங்கங்கே கட்டாகாமல் நல்லா நீட்டமாக வருங்க. பாருங்கள், இது போல் வரும். இப்போ நம்ம இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நான் இதே போல் எல்லா இடியாப்பத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இடியாப்பத்தை. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இடியாப்பம் வந்திருக்குன்னு. இதே போல் நம்ம எல்லா இடியாப்பத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி செஞ்ச இடியாப்பத்தில் பார்த்திங்கன்னா பாதி இடியாப்பம் மட்டும்தான் நான் இன்றைக்கி லெமன் இடியாப்பம் பண்ண போகிறேங்க. மிச்சத்தை வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் சர்வ் பண்ண போகிறேன். நம்ம இன்றைக்கி செஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 6 தட்டு அளவுக்கு இடியாப்பம் வந்துச்சு. இதில் 3 தட்டு இடியாப்பத்தை மட்டும் நல்லா ஆற வச்சுட்டு இது போல் நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. உதுத்து வச்சா தான் லெமன் இடியாப்பம் நல்லாயிருக்கும். இப்போ லெமன் இடியாப்பம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு வானொலியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து வச்சுக்கலாங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நான் வறுத்துட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் முந்திரி வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே வானலிலேயே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீட்ட வாக்கில், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு இதில் 2 பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாகவோ நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட லெமன் இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இடியாப்பத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். லெமன் இடியாப்பத்தில் கேரட் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கேரட்டை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த ஹீட்லேயே நல்லா வதக்கும் போது கேரட் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த சைஸ் லெமனில் ஒரு 1.5 லெமன் எடுத்திருக்கேன். லெமனை வந்து நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரத்துக்கு நம்ம வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இடியாப்பம் வந்து நல்லா உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லா இடியாப்பத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
அடுப்பை லோலையும் மீடியம்லையும் ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, இதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமன் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நல்லா பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நைட் டின்னர் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட்டான ஃபுட்டும் கூட, சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.